பண்றேன்னா ரெக்கார்ட் பண்ணா உடனே அப்லோட் ஆகுமான்னு இங்க கொஞ்சம் கனெக்ஷன் பிரச்சனை இருக்கு. பட் as soon as possible நான் அப்லோட் பண்றேன். சரியா? லிங்க் போட்டு விடுறேன். ஓகே. ஸோ தேவையான கிளாஸ் மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணுவோம். எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணி இருக்கவங்க கொஞ்சம் சிக்கல்ல. ரைட். அப்ப மெயினா நாங்க பாக்குறது இந்த டி என்றதுக்குரிய அந்த ஃப்ளக்ஸ் டென்சிட்டி ஃப்ளக்ஸ் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி என்றதுக்குரிய சமன்பாடு அந்த Q ஓவர் A. சரியா? நம்மள சொல்ல போனா Q ஓவர் A. இந்த Q ஓவர் A கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொன்னா உங்களோட முதலாவது ஸ்டெப்ஸ் முடிஞ்சு. சரியா? Q ஓவர் A கண்டுபிடிக்கிறது. அடுத்தது முக்கியமான கொஞ்சம் சமன்பாடு கடவுள்னு சொல்லப்போனா நோட் பண்ணி வை. சரியா? முதலாவது சமன்பாடு D இஸ் ஈக்குவல் டு அந்த Q ஓவர் A. ரெண்டாவது ஈய கண்டுபிடிச்சா பிறகு என்னத்தை கண்டுபிடிக்க வேணும்? சும்மா இருப்பான் கேள்வியாக்கமா அபிராம் சொல்லுவா டிஏ கண்டுபிடிச்சா பிறகு என்னத்தை கண்டுபிடிக்கணும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட். என்னது? ஃபீல்ட். இ. ஓ, ஃபீல். ஈய கண்டுபிடிக்க வேணும். டிஏ கண்டுபிடிச்சா ஏ கண்டுபிடிக்கும். என்னென்னு ஈய கண்டுபிடிக்கிறது என்று கேட்டா என்னன்னு கேட்டா இப்படி ஒரு சமன்பாடு ஒன்று இருக்கு. டி இஸ் ஈக்குவல் டு எப்சைலோன் இ. ஓகே. டி இஸ் ஈக்குவல் டு எப்சைலோன் இ. இப்ப எங்களுக்கு இதுல என்னென்ன தெரியும் என்று பார்ப்போம். என்னென்ன தெரியும் தெரியாது. இப்ப எங்களுக்கு டி வந்து தெரியும். எப்சைலோனுக்கு தான் நான் வந்த உடனே ஒரு சமன்பாடு பார்த்துனாங்க. எப்சைலோன் ஆர் இன்டூ எப்சைலோன் நோட். சரி, எப்சைலோனும் தெரியும் அப்படின்ட்டா இயங்க கண்டுபிடிக்க இருக்கு. அப்படித்தானே? ரைட். அடுத்தது வேற யாராவது எனக்கு சொல்லுவாங்க டக்குண்டு ஈய கண்டுபிடிச்சா அப்புறம் என்னத்தை கண்டுபிடிப்போம்? டக்குன்னு குயிக்கா சொல்லுங்க யாராச்சும். ஈய கண்டுபிடிச்சா அப்புறம் என்னத்தை கண்டுபிடிப்போம்? கிளாஸ்ல உயிரோட இருக்கியா இல்லையானா கண்டுபிடிக்கிறது யவுசன் சொல்லுவா. அப்போ ஈய கண்டுபிடிச்சா அப்புறம் என்னத்தை கண்டுபிடிக்கும்? ம். அன்மியூட் ஆனதா எனக்கு ஒன்றும் கேட்கல. சரி, விடு விடு, நான் கேட்கல. சொல்றேன். பரவாயில்ல. ஈய கண்டுபிடிச்சா அப்புறம் நாங்கள் விய கண்டுபிடிக்க வரும். விய கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சமன்பாடு இருக்கு. அது என்ன சமன்பாடு என்றா டி இஸ் ஈக்குவல் டு இது முக்கியமான சமன்பாடு மைனஸ் மைனஸ் இன்டிகிரேஷன் வி மினிமம் வி மினிமம் டு வி மேக்சிமம் வி மினிமம் டு வி மேக்சிமம் ஆர்ன்னு போடலாம். அதாவது டி மினிமமா இருக்கத்தக்கனையான ஆர், பி மேக்சிமமா இருக்கத்தக்கனையான ஆர். சரியா? உள்ளுக்குள்ள இ இன்டு டிஆர். விளங்குதா? பிக்கு மீக்கு தொடர்பு விளங்குதோ? சரியா? ரைட். பிஏ கண்டுபிடிச்சா அப்புறம் என்ன அதை கண்டுபிடிக்கிற நேரம். இந்த கிளாஸுக்கு வந்தீங்கன்னா கதைக்கத்தான் பண்ணேன். கதைக்காம ஈஸா வந்து இருந்துட்டு ஓடலாம் அப்படின்னா ஓடிடாது. டக்குனு போய் யாராவது சொல்லியா நானாக கேட்டேன். சரி. ஆஸ்க் டு அன்மியூட்ன்ற ஒரு ஆப்ஷன் வர்றாங்க. டக்குனு அன்மியூட் பண்ணி காய்ச்சிங்கன்னா சரி. ம். ஓய்யா. கே என்று ஒருத்தவங்க. ஓகே. ஜெயஹரிதா. அன்மியூட் பண்ணேலுமா? சொல்லுங்க பாப்போம். பிஏ கண்டுபிடிச்சா அப்புறம் அதை கண்டுபிடிப்போம். குயிக்கா சொல்லுங்கம்மா, நேரம் போகுது. எனக்கு தான் கேட்கல. திருப்பி சொல்லுங்க. ஓகே ஓகே ஓகே. ரைட் கரெக்ட். சரியா? கெப்பாசிட்டன்ஸை கண்டுபிடிக்க வரும். அதாவது சி
சிஏ என்னன்னு கண்டுபிடிக்கலாம்னு கேட்டா கியூ சமன் சிவின்னு சமன்பாடு எனக்கு தெரியும். ஸோ சி இஸ் ஈக்குவல் டு கியூ ஓவர் வியை போட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா சரி. சரியா விளங்குதா? இவர் தான் உனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த துண்டு தான். அதாவது உன்னோட கேட்கிற கேள்வி கெப்பாசிட்டி தான் கேட்க சொல்லி கேட்பாங்க. உனக்கு என்ன செய்யணும்? டிஏ கண்டுபிடிக்கணும். டிஏ கண்டுபிடிக்கிறதுக்கு இவர் தான் சமன்பாடு. டிஏ கண்டுபிடிச்சா அப்புறம் இஏ கண்டுபிடிப்பேன். இஏ கண்டுபிடிக்க எப்சைலோன் தந்துட்டேன், எப்சைலோனை போடுவேன். அது பிறகு வகையிட போறேன். வகையிட்டு இந்த சமன்பாடை போடுவேன். இந்த சமன்பாடை போடுவேன். கூட வந்து அவ்வளவுதான். சரியா? இவ்வளவுதான் கேள்வி. இப்போ கேள்விக்கு தேவையான இவ்வளவு மட்டும்தான். சரியா? ரெண்டாலும் அங்க பார்க்கத்தானே வேணும். அதுக்கான அங்கே கொஞ்சம் பார்ப்போம். அதனால இவ்வளவு மட்டும்தான் சொல்லி டக்குனு லீவ் ஆகுறையில வெளுப்பன்னு சொல்லிட்டேன். சரி, அப்புறம் மார்க் குறை வந்து என்ன கேட்டீங்கன்னா கொல்லு. அப்புறம் டி இஸ் ஈக்குவல் டு எப்சைலோன் இ என்ற ஒரு சமன்பாடு இருந்தது. இந்த சமன்பாடு ஒரு வெக்டர். இவர் ஒரு வெக்டர் ஈக்குவேஷன். வெக்டர் ஈக்குவேஷன் என்ன? ஒரு காவி சமன்பாடு. விச் மீன்ஸ் டி இந்த திசையும் இ இந்த திசையும் ஒரே மாதிரி இருக்கு. இது மீட்டிங் முடியறது 6 நிமிஷம் இருக்கு. ஸோ முடிஞ்சோன்னா அதே லிங்க்ல 10 நிமிஷத்துக்கு தான் ஜாயின் பண்ணலாம். 10 நிமிஷம் ஜாயின் பண்ணுவோம். ஓகே. ஸோ ஓகே. சரியா? ரைட். இப்ப இந்த எஃப் சமன் Q1 Q2 ஓவர் 4 பை எப்சைலோன் ஆர் ஸ்கொயர் என்ற ஒரு சமன்பாடு வந்தது எங்களுக்கு. இப்படி ஒரு சமன்பாடு வந்தது. இவர் எல்லாம் யாருக்கு என்று கேட்டா எல்லாமே பாயிண்ட் சார்ஜஸுக்கு. பாயிண்ட் சார்ஜஸுக்கு தான் இந்த மாதிரி சமன்பாடு. ஸோ பாயிண்ட் சார்ஜஸ் இது இங்கெல்லாம் நாங்க பார்த்தது. அதாவது இங்கால இருக்கிற இந்த விஷயங்கள், இங்கால இருக்கிற இந்த விஷயங்கள். ஓகே, நான் கவலைப்படாத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து குரூப்ல போட்டுருவேன். சரியா? இங்கால இருக்கிற இந்த விஷயங்கள் யாருக்குன்னா அது ஜென்ரலான விஷயம். ஜென்ரலான விஷயம்னா எல்லாத்துக்குமே பாவிக்கலாம். சரியா? எல்லாத்துக்குமே பாவிக்கலாம். பாயிண்ட் மேஸ் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா அதுக்கு ஸ்பெஷலா நாங்க இப்படி எடுப்போம். அது அங்க ஒரு ஸ்பெஷலும் இல்லை. உதாரணத்துக்கு எஃப் செமன் இக்யூ என்றதான் சமன்பாடு. அதுல ஈக்கு பைலா கியூ ஓவர் 4 பை எப்சைலோன் ஆர் ஸ்கொயரை போட்டு கியூக்கு பைலா ஒரு கியூவை போட்டு இந்த மாதிரி சமன்பாடு எடுத்து வச்சிருக்க. சரியா? அப்ப ஒரு பாயிண்ட் மேஸ் வரையக்குள்ள இதெல்லாம் போட்டு நீ குழப்ப வேண்டிய தேவையில்லை. நேர இந்த சமன்பாடு இருந்தா காணும். இல்லைங்கிட்டா அதுக்காக தான் சொல்ல வரேன். ஸோ பாயிண்ட் மேஸுக்கு ஃபோர்ஸுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கிற மாதிரி ஒரு கணியங்களுக்கும் தனித்தனி ஈக்குவேஷனை பெறப்போறேன். எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. சரியா? அதான் குழம்ப தேவையில்லை. ஃபோர்ஸுக்கு இருக்கிற ஈக்குவேஷன் Q1 Q2 ஓவர் 4 பை எப்சைலோன் ஆர் ஸ்கொயர். திருப்பி திருப்பி சொல்றது இது ஒரு பாயிண்ட் மேஸுக்கு எல்லாத்துக்கும் முன்னே போடுறது இல்லை. அதுக்கு அடுத்தது நாங்க பார்க்க போனோம் இ என்றா என்ன. ஸோ இக்கு கியூ ஓவர் 4 பை எப்சைலோன் ஆர் ஸ்கொயர் இக்கு விளங்கிட்டா? இக்கு என்ன நடக்க போகுது? கியூ ஓவர் 4 பை எப்சைலோன் ஆர் ஸ்கொயர். அது என்னது சமனா இருக்குமாட்டா எஃப் ஓவர் கியூக்கு சமனா இருக்கு. இதுல இருந்து நீ பார்த்தேன்டா. அதுல இருந்து ஈக்கு வந்து நாங்க என்ன ஈக்குடைய பேசிக் வர விளக்கணும். அதாவது ஒரு பாயிண்ட் சார்ஜ்ல தாக்குற விசை என்றக்கூடிய பேசிக் வர விளக்கம் எடுத்தது கியூஓ 4 பை எப்சிலான் ஆர் ஸ்கொயர். இது ஒரு புள்ளி ஏற்றங்களுக்கு. சரியா? ஸோ புள்ளி ஏற்றங்கள் அங்க உதாரணத்துக்கு ஒரு ஐங்கோணின மூலையிலயோ ஒரு முக்கோணின மூலையில 3 4 புள்ளி ஏற்றங்கள் வச்சுட்டாங்க, வச்சு போட்டு கேள்வியை கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா இந்த சமன்பாடை யூஸ் பண்ணுவேன் நேரு. நைட்டா? ரைட். அதுக்கு அடுத்தது ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து நாங்க பொட்டன்ஷியலை பார்ப்போம். POTENTIAL. சரியா? இது எலக்ட்ரிக் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னு சொல்லலாம். இன்னும் தெளிவா சொல்ல போனா ஸ்டாட்டிக் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் பின்னு சொல்லுவோம். அது பி என்ன குறிக்கிறது? இப்படி புத்தகங்கள்ல பார்த்தேன்னு சொன்னா நிறைய வித்தியாசமான குறியீடுகள் இருக்கும். சரியா? இப்படி ஒரு குறியீடு இருக்கு. இவர் வந்து ஸ்மால் வி, ஸ்மால் வெர்ஷன் ஆஃப் கேபிட்டல் வி. சரியா? இவர் வந்து கேபிட்டல் வி வேறையா. இந்த வி வந்து வேற, இவங்க எழுதுற வி இதான் இதான் குறியீடு. சரி, ஸ்மால் வி கூறிய குறியீட்டு வடிவம். இப்ப உண்மை சொல்ல போனா இது ஸ்மால் வி இல்ல. என்ன நாங்க எடுக்கிறோம் உதாரணத்துக்கு அல்பா, பீட்டா, கேமா, டெல்டா அந்த வடிவத்துக்குள்ள வெறும் பேர் சை, பை இதெல்லாம் வேற வேற இல்லை. இது வேற, இது வேற, இது வேற. ஆனா இந்த மூணையும் பையன் தான் சொல்றேன்.
தேவையில்லாத கதைக்காம அதான் சொல்லுவாரு. ஓகே, எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வருவோம். ரைட், சரியா? ஓகே. இப்போ இந்த பொட்டன்ஷியல் விக்கு கேபிட்டல் வி தான் குறியீடு. ஸோ அதுக்கு என்ன சமன்பாடுன்னு கேட்டா, டி இஸ் ஈக்குவல் டு கியூ ஓவர் 4 பை எப்சைலோன் ஆர்னு வரும். 4 பை எப்சைலோன் ஆர் வர்க்கம் இதுல வராது. சரியா? எப்சைலோன் ஆர்னு வரும். இவருக்கு பிளஸ் மைனஸ் கருத வேணும். பிளஸ் மைனஸ் கருத வேணும். அதே மாதிரி இவருக்கு டிரெக்ஷன் கருத வேணும். இல்லைங்களா? பிளஸ் மைனஸ் கருத டிரெக்ஷன் கருத வேணும். அழுத்தம் வேண்டது ஒரு என்ன கணியம்? அது ஒரு எண்ணிக்கணியம். சரி, அது டிஸ்டன்ஸ் ஸ்கேல குவான்டிட்டி. இதை விட எக்ஸ்ட்ராவா உனக்கு ஒரு ஈக்குவேஷன் சொல்லி தருவோம்டா. E is equal to minus dV over dr என்ற ஒரு சமன்பாடு இருக்கு. E is equal to minus dV over dr என்ற சமன்பாடு இருக்கு. சரியா? ஓகே, இதெல்லாம் பார்த்துக்கொண்டு நாங்க அடுத்ததா போக போற ஒரு விஷயம், அடுத்ததா போக போறோம் இந்த எலக்ட்ரிக்ஸ் லைன்ஸ். சரியா? ஈக்வி பொட்டன்ஷியல் லைனுக்கு போறோம். EQU I POET ஈக்வி பொட்டன்ஷியல் லைன்ஸ் சொன்னா சம அழுத்த கோடுகள். நீ முதல்ல பார்த்த அதே விஷயம் தான், சம அழுத்த கோடுகள். இப்போ மீட்டிங் முடியறதுக்கு இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் தான் இருக்கும் காரணத்தினால நான் மீட்டிங் அதோட முடிக்கிறேன். இப்போ 5:10 சரி 5:20க்கு திருப்பி இதே மீட்டிங்ல ஜாயின் பண்ணுங்க. விளங்குதா? வண்டியோட அப்படி எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை முடிக்கலாம் இல்லைங்க, அப்படி உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, மீட்டிங் இதோட முடியுது. சரியா? 5:11 5:21 ஜாயின் பண்ணுங்க. அது இல்லைங்களே, அது இல்லைங்க. ஓகே.